Samsung Galaxy S24 24 Plus ரெண்டத்தையும் அட் டைம்ல பிரிக்க போறோம். ரெண்டுலயுமே என்ன புதுசா வந்திருக்குன்னு பேச போறோம். முக்கியமா ரெண்டுலயுமே Snapdragon கிடையாது, Exynos 2400 கொடுத்திருக்காங்க. இதுக்கு அவங்க ஓவரா பில்ட் அப் பண்றாங்க. உண்மையாவே எப்படி இருக்குன்றத வேளாவரியா பேச போறோம். ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவோம். இந்த ரெண்டு போனோட பொட்டி தான் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா பொட்டியை பிரிச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முதல்ல போன் பொட்டியோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், டாக்குமெண்டேஷன், சிம் எஜெக்டர் எப்பயும் போல எதுவும் புதுசாலாம் கிடையாது. ரைட், இந்த S24 24 Plus ரெண்டத்துலயும் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த SOC பேசிடுவோம். அதுல தான் ரொம்ப ஓவரா பில்ட் அப் பண்றாங்க. Exynos 2400 வந்து கொடுத்திருக்காங்க. Exynosா டேய் என்னடா இதுல என்னடா பில்ட் அப் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்கள மாதிரி எனக்கும் தோணுது. இதுக்கு சாம்சங் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிளோட 15 சீரிஸ்ல இருக்கு இல்லையா A17 Pro அதை விட பெஞ்ச்மார்க்ஸ் பெட்டரா இருக்கும்னாங்க. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம நம்ப முடியுமா? நம்ம ரியலா டெஸ்ட் பண்ணுவோம். ஐயா அந்த 15 Pro Max இருக்குங்க. A few minutes later இப்போ இந்த ரெண்டு போன்லயுமே பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. S24 Plusல பாத்தீங்கன்னா 1.7 மில்லியனுக்கு மேல வந்திருக்கு. 15 Pro Maxல பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிட்ட இருக்கு. எப்படி அச்சீவ் பண்ணீங்க? ஆனா இதுக்கு ஆண்ட்ராய்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iOS ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ண கூடாது. பிகாஸ் ரெண்டுமே டிஃபரெண்டான பிளாட்ஃபார்ம். ஏன்னா அதுல யூஸ் பண்ணிருக்க API கர்னல் எல்லாமே வேற வேற. சும்மா அந்த நம்பர் கேமுக்காக வேணா சொல்லிக்கலாம். ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி Exynos 2200 வரையில அவ்வளவு பஞ்சாயத்து இருந்துச்சு. ஹீட் ஆச்சு, பர்ஃபார்மன்ஸ் லாக், அது இது நிறைய ஓடிச்சு. பட் 2 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் Exynos இறக்கிருக்கான். இந்த Exynos எப்படி இருக்குன்னா Exynos 2200 விட 2 மடங்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகம். அதை விட பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங். 15 Pro Maxல இருக்கிற மாதிரி இந்த ரே ட்ரேசிங், கேமிங் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான். இன்னொன்னு இந்த பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கையில சிங்கிள் கோர் மல்டி கோர்ல 8 Gen 2வே கொஞ்சம் பீட் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் கோட்டை விட்ட சில இடங்களும் எனக்கு தோணுது, அதை நான் சொல்லிடுறேன். CPU சைடு தான் பாத்தீங்க அப்படின்னா A17 Pro 8 Gen 2 அது எல்லாத்தையும் பீட் பண்ணுச்சு. GPU சைடு பாத்தீங்கன்னா 8 Gen 2 தான். பிகாஸ் இதுல யூஸ் பண்ணிருக்க GPU பாத்தீங்கன்னா AMD ஓட சேர்ந்து Xclip அப்படின்ற மாதிரி ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்களா. அது கேமிங்க்கு நாங்க இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண வர அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி பெஞ்ச்மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி Exynosனால எல்லாரும் காமனா பயப்படுற விஷயம் வந்து ஹீட் ஆகுமேப்பா, கொதிக்குமே, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம், கேம்ஸ் விளையாண்டு பார்த்தோம். ஒரு 1 hour ஆஃப் கேமிங் எல்லாம் சேர்ந்து பார்க்கையில ஒரு 40 to 45 அதுக்கு மேல பெருசா அதுவும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது எப்படின்னு. சோ சிம்பிளி இப்போதைக்கு நாங்க டெஸ்ட் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா Exynos 2400 வந்து 8 Gen 2 விட பெட்டரா இருக்கு, A17 Pro விட பெட்டரா இருக்கு. பட் 8 Gen 3 அளவுக்கு இல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்காங்க. லாங் டர்ம் யூஸ்ல எப்படி இருக்குன்றத நாங்க யூஸ் பண்ணி ரிவ்யூல சொல்றோம். சரி, இப்போ இந்த போன்ல என்னென்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல S24. ஆக்சுவலா போன் பார்க்கிறதுக்கு S23 மாதிரியே தான் இருக்கும். ஆனா S23 ஸ்லைட் கர்வா இருக்குமா, இது பக்கா ஃபிளாட் ஆகிட்டாங்க. அதர் தென் மிச்சம் எல்லாமே அதே தான். அதே கேமரா மாடல், அதே டிசைன், அதே ப்ரொடெக்ஷன், அதே மெட்டீரியல், வெயிட் முதற்கொண்டு அதே தான். டிஸ்பிளேவும் அதேலாம் சொல்ல மாட்டேன், ஸ்லைட்டா சின்னதா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6.1 இன்ச் இருந்துச்சா இங்க 6.2 இன்ச்சா மாத்திட்டாங்க. போன டைம் மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருந்தாலும் இந்த டைம் LTPO பேனல். இது கூடவே இந்த பிரைட்னஸ் 2200 நிட்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 3 போன்லயும் ஒரே பிரைட்னஸ். இவ்ளோ பிரைட்னஸ் இந்த போனுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படுற இடத்துல தேவைப்படலாம். பட் நார்மலா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பிரைட்னஸ் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு மட்டும் தான் இருக்கும். பட் நல்ல பிரைட்டா இருக்கு. வேற பேட்டரி வந்து ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது 100 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 3900 வந்து 4000 mAh மாத்திருக்காங்க. பட் சார்ஜிங் ஸ்பீடு, வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே அதே தான். அதே மாதிரி இந்த ரெண்டு போன்லயும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 இருந்தது, One UI 6.1 இருந்தது. இதுலயும் அந்த 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், அந்த செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே பக்காவா வந்துரும் இருக்காங்க. தென் ஸ்டோரேஜ் வந்து இனிமே பேஸ் வேரியன்ட் 128 கிடையாது, டைரக்டா 256 தான். 3 போன்லயுமே அதை மாத்திட்டாங்க. இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா UFS 4.0 கிடைக்கும். போன டைம் பேஸ் வேரியன்ட்ல வந்து 3.1 கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த வேரியன்ட்ல தான் பாத்தீங்கன்னா 4.0 இருந்துச்சு. பட் டைரக்டா இதே பேஸ் வேரியன்ட்டா மாத்தறனால இது ஒரு அட்வான்டேஜா கொஞ்சம் பில்ட் அப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா இந்த S24 சீரிஸ்ல Samsung அலட்டிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். S24 Ultraல ஆல்ரெடி நம்ம பேசினதுதான் AI ஃபீச்சர். அதுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 3 போனுக்குமே அந்த AI ஃபீச்சர் ஒர்க் ஆகுது. லைக் இந்த சர்க்கிள் டு சர்ச் வந்து இதுலயும் ஒர்க் ஆகுது. லைவ் டிரான்ஸ்லேஷனும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சாட் அசிஸ்டன்ட் இருக்கு, நோட் அசிஸ்டன்ட் இருக்கு, டிரான்ஸ்கிரிப்ட், ப்ரௌசிங் அசிஸ்ட், AI போட்டோ எடிட், இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு போன்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ AI ஃபீச்சர்ஸ் S24 Ultra வாங்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் கிடையாது, இதுலயும் கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் S24 Plus பத்தி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டிஸ்ப்ளே சைஸ் 6.6 இன்ச் இருந்துச்சு, இந்த 6.7 இன்ச்சா மாத்திட்டாங்க. டிஸ்ப்ளே ரெசல்யூஷனையும் வந்து குவாட் HD பேனலா மாத்திட்டாங்க. பிரைட்னஸும் இங்கேயும் 2200 நிட்ஸ். பேட்டரி வந்து 4700 mAh வந்து S23 Plusல இருந்தது, இங்க 4900 mAh மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட S24 Ultra கிணையான பேட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதர் தென் மிச்சம் எல்லாமே அதே தான். IPS ரேட்டிங், கார்னிங் கிளாஸ், விக்டர்ஸ் 2, கேமரா மாடல் மட்டும் கிடையாது, உள்ள இருக்க அந்த சென்சார்ஸும் பாத்தீங்கன்னா அதே தான் கொடுத்திருப்பாங்க. போட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க. கேட்டோம் அப்படின்னா அந்த Exynos யூஸ் பண்ணி வந்து நாங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த போட்டோஸ்லாம் பார்க்கையில எங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்க. வீடியோஸை பொறுத்தவரை ரெண்டு போன்லயுமே 8K சப்போர்ட் இருக்கு. ரெண்டு போனுமே போன ஜெனரேஷனை கம்பேர்
கம்பேர் பண்றப்ப ஒரு 5000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் அது இன்க்ரீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா ஸ்லைட் அப்கிரேடா இருந்தாலும் போன டைம் என்ன விலைக்கு லான்ச் ஆச்சோ அதே விலைக்கு தான் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் போன டைம் 256 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா S23 80,000 ரூபாய் தான். S23 Plus ஓட அந்த 256 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா அதுவும் 1 லட்ச ரூபாய் தான். கிட்டத்தட்ட அதே விலைக்கு அந்த பேஸ் வேரியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேம் பிரைஸ், சேம் டிசைன், ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பத்தி எனக்கு சிம்பிளா என்ன தோணுது அப்படின்னா, S24 பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து காம்பாக்டான பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன், எதிர்பார்க்காத ஒரு சேஞ்ச் அப்படின்னா Exynos 2400 கிட்டத்தட்ட 8 Gen 3 இணையா வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. அதான் எப்படின்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு சில விஷயங்களை ஸ்லைட் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு விட்டுறலாம். S24 Plusல Quad HD கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ். நிறைய பேர் இந்த டைம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டரி பெரிய பேட்டரியா கொடுத்துருக்கான். இது எல்லாமே பிளஸ்ஸா கூட இருக்கலாம். ஆனா கேமரா செட்டப்பை ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டி இருந்திருக்கலாம். ஏன்? அதே மாதிரி டிசைனும் பாத்தீங்கன்னா இப்போ வர எல்லா சாம்சங் போனும் இதே மாதிரி தான் இருக்கு. அந்த டாப் எண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர்ஸ். ஆஃப்லைன்ல ஒரு 3 கலர் சேல் பண்றான், ஆன்லைன்ல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் சேல் பண்றான். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாமா? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அத நம்ம வாஸ்தவம் தான், சீக்கிரமா எடுத்துருவாங்க. அதுக்காக தான் இந்த 3 போனையுமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சீக்கிரமே என் கைக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் இத பத்தின ரிவ்யூ, Q&A, வேணும்னா டியூரபிலிட்டி டெஸ்ட் கூட போடலாம்னு இருக்கேன். ஏன்னா அந்த வட்டம் வந்து பயங்கரமா ப்ரொடெக்ஷன் பத்தி பேசியிருக்காங்க. சோ 3 போனுக்கும் சாம்சங் கேர் பிளஸ் போட்டு டெஸ்ட் பண்ணுவோமான்றத சொல்லுங்க, செஞ்சு விட்டுருவோம்.